கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக நாட்கள் கழித்து உங்களை நான் இந்த வீடியோ மூலமாய் நான் சந்திப்பதில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வோமா? நிமித்தம், நீங்கள் அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க. நிமித்தம் என்ற வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம் சற்று தியானம் பண்ண போகிறோம். வேத வசனத்தில் அதாவது ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, இரவும் பகலும் தியானம் செய்கிறவர்கள் பாக்கியவான். அப்போது இரவும் பகலும் நம்ம வேதத்தை வாசிக்கிறது இல்லை, நம்ம தியானம் பண்ணணும். இன்றைக்கு இந்த நிமித்தம் அப்படின்ற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். இதில் மொத்தம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலிருந்தும் முழு பைபிளிலிருந்தும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 17வது வசனங்களில் அதிலே வந்துடுது, ஆதாமின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறார் ஆண்டவர். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவன் கீழ்ப்படியாமல் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்ன விருட்சத்தின் கனியை அவன் சாப்பிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் வாழ்ந்திருப்பான். ஆண்டவர் சொன்ன கற்பனையை மீறி இருக்கிறான். அவர் சொன்ன வார்த்தையை மீறி நடந்ததுனால அவன் செஞ்ச தப்புக்கு பூமியை ஆண்டவர் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். இந்த ஆதாமை யார் உருவாக்குனா? ஆண்டவர் தான் உருவாக்குனார். அவரால் படைக்கப்பட்ட மனிதன் அவர் சொன்னதை கேட்காத போது அவர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நம் நிமித்தமாக நம் குடும்பம் சபிக்கப்படும். கீழ்ப்படிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது இது ஆசீர்வாதம். அப்போது ஆதாம் கீழ்ப்படியலைன்னு சொல்லி ஆதாமின் நிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதே தேவன் நோவா காலத்தில் மனுஷனின் நிமித்தமாய் நான் சபிக்க மாட்டேன்றார். எப்போ நோவா அவர் பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலியிடுறார். அவர் பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலியிடும்போது அதை சுகந்த வாசனையாய் அவர் முகர்ந்து கொண்டு அப்புறம் சொல்கிறாரு, இனிமேல் நான் மனிதன் நிமித்தமாக இந்த பூமியை நான் சபிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய அழிவு கொடுத்துட்றாருல. அப்போது அவன் பலியிட்டது நிமித்தமாய் கர்த்தர் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், நான் இனி சபிக்க மாட்டேன்றார். அப்போது நாம் நம் குடும்பத்தில் தேவனை ஸ்தோத்திர பலியிடும்போது, உண்மையான மனதோடு நாம் தேவனை தொழுது கொள்ளும்போது, அவர் எப்போ பலியிடுறாரு? தேவனை தொழுது கொள்ள போய் தான், தொழுது கொள்வதற்கு தான் அவர் பலியிடுறார். அப்போ நாம் தேவனை நீர் தொழுது கொள்ளும்போது நம் குடும்பம் சாபத்திலிருந்து விலகும். சபிக்கப்பட்ட பாவத்திலிருந்து, அது சாபத்திலிருந்து அது விடுதலைப்படும். தானியேல் பாருங்க, நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் சொல்கிறாரு. அப்போ நாம் தேவனை இடைவிடாது அவரை நாம் ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை நாம் தொழுது கொள்ளும் போது நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் அதில் பார்த்தா ஆதியாகமம் 8:24 பார்த்தா 24:8 பார்த்தா அவர் கேட்குறாரு, என்னப்பா சோதம் கொமராவை அழிக்கிறேன்னு சொன்னோன்னே, அப்போது 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? 2 இப்படி சொல்லிட்டு கடைசியில் 5 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை, நீ 5 நீதிமான்களின் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன், தேசத்தை அழிக்க மாட்டேன்றாராம். அப்போ பாருங்கள், நாம் நீதிமானாய் வாழும்போது தேவன் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா! நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதிமான் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நீதிமான் உண்டோ என்று பார்க்கும்படியாய் பூமியில் உலாவுகிறது. அவர் நீதி செய்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் இது ஆதாம் மூலமாய் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆபிரகாம் மூலமாய் நாம் கீழ்ப்படிதல், நாம் நீதிமான்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இவர் நோவா மூலமாய் நாம் தேவனை உண்மையாய் ஸ்தோத்திர பலியிட்டு நாம் தொழுது கொண்டு தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஆதியாகமத்தில் அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. நிமித்தம் இந்த நிமித்தமாய், அப்போது நீதிமானின் நிமித்தமாய் நாம் ஆசீர்வாதங்களை, நாம் நீதிமான்களாய் வாழும் நிமித்தமாய் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நிமித்தம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் இதனால் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிமித்தம் அப்படின்றது நாள் பார்க்குறது, சகுனம் பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு ஆகாது இல்லையா? பிலேயாமோட காலத்தில் அது வரும்போது நான் சொல்கிறேன். அடுத்து என்னாகமத்தில் 24வது அதிகாரத்தில் மூலமாக 1 வருது. பிலேயாமை என்ன பண்ணுறான்? பிலேயாமை சபிக்க சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான்? நிமித்தம் பார்க்காமல் கண் திறக்கப்பட்டவன் சொல்வது என்னன்னா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது வரைக்கும் ஜனங்களை சபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ அவன் நிமித்தம் பார்க்குறான், போய் என்னடா இது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நிமித்தம் பார்க்குறதுனா எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்ப்பானாம். ஆனால் அப்படி பார்க்காமல் கண் திறக்கப்பட்டவன் சொன்னதாவது. அப்போ கண் திறக்கப்பட்டவர்கள் நிமித்தம் பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நேரம், கெட்ட நேரம், இது எதனால் நடந்துச்சு, அது எதனால் நடந்துச்சு, காரியத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார்? கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறது என்னன்னா, யாக்கோபே உன் கூடாரம் எத்தனை அழகானது, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எத்தனை அழகானது பாருங்க. அப்போது கண் திறக்கப்படும் போது தேவனுடைய அந்த அவருடைய சித்தம் நம் வாழ்க்கை நமக்கு தெரிகிறது, அவருடைய வழியை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்ம நிமித்தம் பார்க்காதபடினா காரியங்கள் நம்ம கண்டுபிடிக்காதபடி. இதை யோனாவிலையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து சாமுவேலில் பார்த்திங்கன்னா 2 சாமுவேல் அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா தாவீது என்ன சொல்கிறாரு? நான் என் நண்பன் யோனத்தானின் நிமித்தம் நான் யாராவது விட்டு போயிருக்கிறாங்களா, அவங்களுக்கு நான் உதவி செய்யணுமா, யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவங்க இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? சீபான்னு ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் மிஞ்சி இருக்கான் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வர்றாங்க. உடனே அவனை பார்த்துட்டு தாவீது கேட்குறாரு, இன்னும் தேவனின் நிமித்தம் முதல்ல சொன்னார், யோனத்தானின் நிமித்தம் நான் யாருனாலும் யாருக்குனாலும் நான் உதவி செய்யும்படி யோனத்தான் குடும்பத்தில், சவுலோட குடும்பத்தில் யாராவது மிஞ்சி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டவர். அடுத்து சீபாவை பார்த்து கேட்குறாரு, தேவனின் நிமித்தம் இன்னும் நான் யாருனாலும் ஆசீர்வதிக்கப்படும்படியா சவுலோட குடும்பத்தில் யாருனாலும் இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது சீபா சொல்கிறாரு, ஆமாம், யோனத்தானுடைய குமாரன் மோவிபோசேத் 2 காலு நொண்டியாக இருக்கிறவன், அவன் இன்னும் இருக்கிறான் அப்படின்னோடனே ரொம்ப சீக்கிரமாக அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவனை கூட்டிகிட்டு வந்தவொடனே சொல்கிறாரு, உன் எஜமானனுடைய இந்த மகனுக்காக நான் நிறையா நிலம் தர்றேன், அந்த நிலத்தில் நீ உழுது பயிரிட்டு ஆகாரத்துக்காக உன் எஜமானனுக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணு, நீ அதோடையே இருந்து நீ பழச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த சீபாவுக்கு 15 குமாரர்களும் 20 வேலைக்காரங்களும் இருக்கிறாங்களாம். வேலைக்காரனுக்கே பாருங்க எத்தனை வேலைக்காரன்னு. 15 குமாரனா 20 வேலைக்காரங்களாம். அப்போது எல்லாருக்கும் தயவு கிடைக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதின் உயிர் நண்பன் யோனத்தான். சவுல் என்னதான் தாவீதை கொலை செய்கிறதுக்கு வந்தாலும் ஒரு பெண், அதாவது ஸ்திரீயை காட்டிலும் அப்படி ஸ்நேகம் அதிகமானதுன்றது மாதிரி எழுதியிருந்தது. இவர்கள் நட்பு அத்தனை இனிமை உள்ளது, அவ்வளவு உண்மை உள்ளது, அன்பு. யோனத்தான் தகப்பன்கிட்ட இருந்து அவனை பாதுகாக்கிறான் தாவீதை. அவன் ஓடி போயிரு, இவனுக்கு சொன்னதே அதுதான். தகப்பன்கிட்ட இருந்து அவனை காப்பாற்றி வெளியே அனுப்புகிறான்.
தகப்பன்கிட்ட சண்டை போடுறான். இவனுக்காக அவன் கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம போகிறான். ரொம்ப துக்கப்படுறான். உண்மையான அன்பு, அதாவது ஜீவனை கொடுக்கும் அன்பும்பாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு அன்பை யோனத்தான் தாவீது மீது வைத்திருந்தார். தாவீதும் யோனத்தானும் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் நம் தேவனோடு, அவரே நல்ல நண்பன் இல்லையா? அவர் நல்ல நண்பன் தானே நமக்கு. அப்போ அவரை நாம் நண்பனாய் கொண்டிருந்தால் இத்தனை தயவுகளும் நமக்கும், நம் குடும்பத்துக்கும், நம்ம வேலைக்காரி, நம்மை சார்ந்த எல்லாருக்கும் கூட நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனை நாம் நண்பராய், நண்பன் நல்லது மட்டும்தான் செய்வாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்கல்ல. உயிர் தோழனாய் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறத காட்டிலும் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா? அப்போது நண்பன் என்பது என்ன? இன்றைக்கும் உலகமெங்கிலும் பார்த்தா கூட பிறந்தவங்ககிட்ட பாசம் வச்சு பழகிறத விட நண்பன்னு சொல்லும் போது இன்டிமேட்டாக பழகுவாங்க. தான் அண்ணன் தம்பிக்கு தெரியாத ரகசியம்லாம் நண்பனுக்கு தெரிஞ்சிருக்கும். மனைவிக்கு தெரியாத ரகசியம் கூட நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி பெண்கள் கூட நிறையா விஷயங்கள் புருஷன்ட்ட ஷேர் பண்ணுறதை விட தன்னுடைய ஃப்ரெண்டு தோழிகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அந்த நட்பு அப்படின்றது மிகவும் முக்கியமானது. நாம் தேவனோடு நாம் நட்பு பாராட்டி நாம் இருக்கும்போது நிச்சயமாக அதன் நிமித்தமாய் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மை தேடி நம்ம தயவு நமக்கு வரும். அவருடைய தயவுள்ள கரம் நம்ம தாவீது எப்படி தயவோடு அவங்களுக்கெல்லாம் பாதுகாத்தாரோ அதுபோல் நமக்கும் தேவனுடைய தயவு நம்மை நோக்கி நிச்சயமாக வரும். அடுத்து யோனாவை பார்க்கலாம். யோனா 1வது அதிகாரத்தில் யோனா என்ன பண்ணுறான், நினிவே பட்டணத்துக்கு போனால் அவன் மாறி போகிறான்ல, அப்போது தர்சு பட்டணத்துக்கு போகிறான். அப்போது இப்போ கப்பலில் போகும்போது அலை அடிக்குது, புயல் வருது, கப்பல் கவர போகுது. அப்போ அங்கே இருந்த புறஜாதிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, யார் நிமித்தமாக இது நடந்தது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்படி புயல் வருதே, நம்ம சாக போகிறோம் போலையே, கப்பல் கவர போதே, அப்போ இது எதனால் நடக்குது, யார் நிமித்தம் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டா கப்பலுக்கு அடியில் போனால் இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் யோனா. அப்போ யோனாட்ட போய் அவனை எழுப்பி கேட்குறாங்க, நீ என்ன இங்கே தூங்கிக்கிட்டு இருக்க, நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே, நீ எங்கேருந்து வர்ற, நீ யாருன்னொடனே அவன் சொல்கிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரிசுத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ இங்கே என்ன செய்கிற நீ? இல்லை, அப்போ சொல்கிறான் எல்லாத்தையும், இந்த மாதிரி சொன்னார், நான் இப்படி வந்துட்டேன். அப்போ அவங்க பயப்படுறாங்க, ஏன் இப்படி செஞ்ச? அவங்க பயப்படுறாங்க பாருங்க, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், என் நிமித்தமாக தான் நடந்தது, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. அப்போது அவங்க இவன் மேலே வச்ச தயவு மாத்திரமில்ல, அந்த பரிசுத்தமுள்ள வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த தேவனுடைய பயபக்தி உள்ளவன்னு சொன்ன உடனே இவனை தூக்கி கடலில் போடாமல் வேகமாக தண்டு வலிக்கிறாங்க. தண்டு வலித்து போயிடலான்னு பார்த்தா முடியலை. அப்போ அவங்க என்ன ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா? இதை நல்லா நம்ம வாழ்க்கையில் நினைத்து கொள்ளணும் பிரியமானவர்களே. அவர்கள் புற ஜாதியாக இருந்தால் கூட அவங்க சொல்கிறாங்க, இப்போது நீ சொன்னபடியே உன்னை தூக்கி நாங்கள் கடலில் போட்டுடுறோம், இது நீ சொன்ன அந்த பரிசுத்த தேவனுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கடலில் போட்டுறாங்க. ஆனால் கடவுள் சும்மா விட்டாரா? ரெடியாக மீனை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படித்தான் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் நம் மூலமாய், நம் வீட்டில் இருக்கிற சிலர் மூலமாய் இல்லை நம்ம மூலமாய் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் என்னன்னு பார்க்காத படிக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி, இது ஏன், இது எதுக்கு, புயல் அடிக்குது, சூறாவளி வரலாம், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், செத்து போலாம் போல தோணலாம். ஆனால் ஏன்னு கேட்காம, எதனால, யார் நிமித்தம்னு பார்க்காம கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அவர் ரெடியாக மீனை வச்சுருந்தாரு, உள்ளே கூட்டிகிட்டு போனார், 3 நாள் கழித்து கரையில் விட்டார். அவரோட சித்தம் நிறைவேறிச்சு. நினிவே பட்டண மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். அவன் கூட கோச்சுக்கிறான், நீ அழிக்க போகிறேன்னு தானே நீ அனுப்பின, பார்த்தியா, நீர் இரக்கமுள்ள தேவன் எனக்கு தெரியும்ல, நீர் அழிக்கல இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போது கர்த்தர் அந்த ஜனங்களை பாதுகாத்து கொண்டார்.
பாருங்க, அவர் சித்தம் நிறைவேறுகிறது இல்லையா? இப்படித்தான் நாம் இப்படியாக நம் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இதனாலயா அதனாலயா போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அதனாலயா இதனாலயா இப்படியா, ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், பிள்ளைங்க வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அமைதலோடு அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு தூக்கி போட்டாங்க. அப்போ உடனே என்னாச்சு? கப்பல் உயிரோடு அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவங்களும் காப்பாற்றப்பட்டாங்க, யோனாவும் காப்பாற்றப்பட்டு கரைக்கு போய் ஜனங்களும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது எல்லாமே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சித்தப்படி. நமக்கு ஜெபிக்கிறதுக்கு இயேசு எப்படி கற்றுக் கொடுத்தார்? உன் சித்தப்படி ஆக கடவுது இல்லையா? பரலோகத்தில் எப்படி நடக்குதோ அது மாதிரி பூலோகத்தில் உங்களுடைய சித்தம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்களாகிய நாம் மறக்கவே கூடாது. இது ஒரு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. நம் பிளஸ்ஸிங்ஸே ஆண்டவரோட சித்தத்தின் மத்தியில் இருக்கு. உங்கள் பிள்ளைங்க திருமண வாழ்க்கையை ஆண்டவரோட சித்தத்தின் மத்தியில் வைங்க. உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு, வேலை, எதிர்காலம், உங்கள் பிஸ்னஸ் எல்லாவற்றையும், உங்கள் ஊழியம் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் வச்சிருங்க. என்ன 4 பக்கம் புயல் அடிக்கலாம், அலை வீசலாம், சிங்கம் வரலாம், என்ன போராட்டங்கள் வரலாம், பிசாசுன்னு எந்த தந்திரமாக இருந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தம் அது நிறைவேறியே தீரும். அது தீமைக்கல்ல, நன்மைக்கு. ஆனால் நம்ம போராட்டங்களை அதையும் பார்த்த உடனே கோர்ட்டுக்கு போ, இதுக்கு போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு யார் போலீஸு, யார் நம்ம பாதுகாவலர்? நம்ம ஆண்டவர் தான். யார் நமக்கு வக்கீல்? அவர் தான். நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்காய் யுத்தம் செய்கிறவர். யார் நியாய தீர்ப்பு நமக்கு கொடுக்குற ஜட்ஜு? நம்ம ஆண்டவர் தான். எல்லாமே அவர் தான். மனுஷனை நம்பி போனால் என்ன காரியம் நடக்கும் சொல்லுங்க? கர்த்தரின் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து இருக்கும்போது நிச்சயமாகவே எல்லா காரியங்களும் சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் அமையும். அதனால் இது நம்ம என்ன நடந்தாலும் இது எதனால், என் நிமித்தம், யார் நிமித்தம்னு கேட்காதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் இது பவுல், நம்ம யோனாவை பற்றி பார்த்தோம். அடுத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார். மோசேயை குறித்து கூட நம்ம பார்க்குறோம். மோசேயை குறித்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், மோசே சொல்கிறாரு, உங்கள் நிமித்தமாய் என்னை ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ளே அனுமதிக்கலை. ஆம், உண்மைதான். மோசே 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினவர். கர்த்தருடைய சத்தத்துக்கு, ஒவ்வொரு சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்தவர். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தேவனிடத்திலிருந்து முகமுகமாய் தரிசித்து பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு போதித்தவர். உபாகமம், இது லேவியராகமம், இது எல்லாத்துலேயும் நம்ம என்னாகமம், யாத்திரை எல்லாத்துலேயும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கானான் தேசத்துக்குள்ளே ஏன் பிரவேசிக்க முடியலைன்னா, அவர் கூட்டிட்டு வந்த ஜனங்களின் முறுமுறுப்பின் நிமித்தம். பெருமனவர்களே, இன்றைக்கு நாம் நம் குடும்பத்தில் எந்த காரியத்திலையும் முறுமுறுக்கக்கூடாது பெரியமானவர்களே. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் தேவனுக்கு நம் நன்றி பலி, ஸ்தோத்திர பலி மாத்திரம்தான். இது கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன் யோபு சொல்லலையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். அப்படி அவர் சொன்னதுனால தான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஜனங்கள் பார்த்தீங்களா, எகிப்து அடிமை தேசத்திலிருந்து விடுவித்து அத்தனை அற்புதங்களை வாழ்க்கையில் செஞ்சுருந்தாரு. அவங்க பார்த்துருக்குறாங்க. உலகமே இருட்டானாலும் அவங்களுக்கு இருட்டு இல்லை, அவங்க வீட்டில் வெளிச்சம் இருந்தது. எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகத்தில் எதுக்காக முறுமுறுத்தாங்க தெரியுமா? 2 காரியத்துக்கு முறுமுறுத்தாங்க. ஒன்று சாப்பாட்டுக்கு, இன்னொன்று தண்ணிக்கு. அதுதான் தேவன் சொல்கிறாரு,
புசித்தாலும் குடித்தாலும் அதை தேவனின் மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். பவுல் சொல்றார், எதை குடித்தாலும் புசித்தாலும் அதை நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எவ்வளவோ நம்ம ஆசீர்வாதங்களாக தான் வாழ்ந்திருக்கோம். சின்ன சின்ன குறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே முறுமுறுக்கிறது. எப்படியெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், கடைசியில் இப்படி போயிட்டோமே, இவங்களால தான் அவங்களால தான் மற்றவங்கள சொல்லி அந்த முறுமுறுப்பும் தேவனிடத்தில் இருக்கும்போது தேவன் அதனால தானே 4 நாள் போகிறத 40 வருடங்களாய் அவர் நடத்தி கூட்டிகிட்டு போனார். பாருங்க எத்தனை மடங்கு. அப்பயும் அவங்க அடங்கலை, கோபந்தான், முறுமுறுத்தாங்க. பூண்டு இருந்தது, வெங்காயம் இருந்தது, எல்லாத்தையும் கொடுத்தா மாமிசம் இருந்தது. இத்தனைக்கும் காலங்காத்தால் என்ன பண்ணார்? வானத்திலிருந்து அப்பத்தை வருவிச்சார், மன்னாவை பொழிய செய்தார். பூமியிலிருந்து விளைஞ்சதை தின்னவங்களுக்கு வானத்திலிருந்து வந்து தின்னதை தின்னு சலிச்சு போயிட்டு எனக்கு பூண்டு கிடைக்காதா, வெங்காயம் கிடைக்காதா, எனக்கு சாப்பாடு இல்லையே, நாங்கள் அங்கேயே இருந்திருக்கோம், தாவலியே, நாங்கள் செத்து போயிருக்கலாமே. இந்த ஒரு முறுமுறுப்பு உங்கள் வாயில் இருந்தால் நிச்சயமாக நாம் பரலோகம் போக முடியாது. அதுதான் மோசேயை கானான் தேசத்துக்குள்ளே விடமாட்டேன்னுது ஆண்டவர். ஆனால் மோசே பரலோகத்தில் தான் இருக்கிறாரு. அந்த அவரை கூட்டிகிட்டு போன அந்த கானான் தேசத்துக்குள்ளே தான் மோசேயை நீ பாப்ப கண்ணால், ஆனால் நீ உள்ளே போக மாட்டேன்ட்டார். ஆனால் மோசே அதுக்காக கோவிச்சுக்கல. ஏன்னா தேவன் மேலே அன்பு இல்லை. இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களை கோவிச்சுக்கிறோம். என்ன ஆண்டவரே நான் கேட்டபடி எனக்கு கொடுக்கல, என்ன ஆண்டவரே நான் கேட்குறபடி இல்லை, நான் நினச்சபடி எனக்கு புருஷன் வரலையே, நான் நினச்சபடி எனக்கு மனைவி வரலையே, ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் என் சொன்ன வச்சு அவங்க பிள்ளைங்களாம் அப்படி படிக்குதே இப்படி படிக்குதே, நான் என் பிஸ்னஸ் இப்படி போச்சே. எவ்வளவு நம்ம தேவன்கிட்ட முறுமுறுக்கிறோம், கோவிச்சுக்கிடுறோம். ஆனால் அப்படி 6 லட்சம் ஜனங்களை கஷ்டப்பட்டு வழி நடத்திட்டு வந்த அந்த மோசேயை கூட தேவனிடத்தில் முறுமுறுக்கலை, ஒப்புக்கொண்டார். என்ன அன்பு பாருங்க. தண்ணி கேட்டாங்க, மோசையை கல்லெடுத்து எரிய போனாங்க. தண்ணிக்கும் சோத்துக்கும் தாங்க அவங்க அழுதாங்க, முறுமுறுத்தாங்க. புசித்தலும் குடித்தலும் நம் வாழ்க்கையில் முதலாக இருக்கும்போது நாம் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. இன்னைக்கு ஊழியத்துக்கு போகும்போது நிறைய பேர், அதாவது சில காரியங்களில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு உபவாச கூட்டம் தான், அங்கே சாப்பாடு போடுவாங்களா, அந்த எண்ணத்தோடு நாம் போய்விட்டால் அன்றைக்கி அந்த உபவாச கூட்டத்தில் நம்ம போனதில் பிரயோஜனம் இல்லை. என்ன கிடைக்கும்? புசிக்கிறது குடிக்கிறது தேடி போனால் ஆசீர்வாதம் இல்லை. அன்றைக்கு அந்த 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் மலை மேலே ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் இருந்தாங்க. ஜனங்கள் அப்படி போக சொல்லி தான் சீஷர்கள் சொன்னாங்க. அவங்க திரும்பி போகிறத பார்த்துட்டு ஆண்டவர் மனதுருகி என்ன சொன்னார்? ஐயோ இந்த ஜனங்க 3 நாளும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் என்னோட சத்தியத்தை கேட்டாங்களே, சோர்ந்து இன்னும் இவ்வளோ தூரம் நடந்து போனால் சோர்ந்து போயிடுவாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். இன்னும் அதனால தான் உபவாச கூட்டத்திலையும் சில இடங்களில் அந்த மாதிரி சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆகாரங்கள் கொடுக்குறாங்க. அதனால் ஆகாரம் வருதுன்றதுக்காக ஒரு உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் நமக்கு நிச்சயமாக கிடையாது. நான் எல்லாரையும் சொல்லலை, சிலர் அதை நினைக்கும் போது அது நல்ல இதாக பிரியாணி போடுறாங்களா அந்த மாதிரி போயிட்டோம்னா ஆசீர்வாதம் இல்லை. அந்த இச்சை நமக்குள்ளே இருந்தாலே நாம் பரலோகத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. 2வது காரியம், தண்ணிக்காக அவங்க அழுதாங்கல்ல மோசைக்கு கேட்டு. இப்படி முறுமுறுத்து எல்லாம் இருந்தும் இல்லாத நினச்சி நம்ம குறப்பட்டுக்கிட்டு இருந்தா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போகவே முடியாது. இதன் நிமித்தமாய் நம்ம என்ன செய்வோம்? கைவிடப்பட்டுருவோம். மோசே சொல்கிறார், உங்கள் நிமித்தமாய் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க, இச்சை ஆசைப்பட்டாங்க, சாப்பாட்டு மேலேயும் தண்ணி மேலேயும். அப்போ புசித்தலும் குடித்தலும் நமக்கு முக்கியமாக இருக்கும்போது, அதனால தான் சிலர் உபவாசமே பண்ண மாட்டாங்க. ஐயோ எனக்கு வயிற்றில் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நீ வெறும் வயிறாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு அந்த இது இருக்குது, நான் பலவீனப்பட்டிருக்கேன், என் வயிற்றில் அல்சர் இருக்குது, நான்லாம் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. அது சாத்தானுடைய தந்திரம். ஆம் பிரியமானவர்களே, இதெல்லாம் கூட அந்த அந்த சாப்பாட்டு மேலே உள்ள ஒரு இதுதான். அதை நம்ம சொல்லலை, சாத்தான் நம்மளை அப்படி சொல்ல வைக்கிறான். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே பிளஸ்ஸிங்ஸ், என்ன பிளஸ்ஸிங்ஸ்னால் மேலே வானத்துக்குரிய பிளஸ்ஸிங்ஸும் கீழே பூமிக்குரிய பிளஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடைக்கும். ஆமேன். மரித்த பிறகு நம்ம பரலோகத்துக்கு போவோம். இருக்கிற வரைக்கும் இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அதனால் ஆசீர்வாதத்தை தேடாதபடிக்கு நாம் கர்த்தரை தேடும்போது, அவரை தொழுது கொள்ளும்போது, நோவாவை போல நீதிமான்களாய் நாம் வாழும்போது, ஆபிரகாம் நீதிமானின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ மோசே காலத்தில் ஜனங்கள் முறுமுறுத்தது போல நம் வாழ்க்கையில் நாம் தேவன் என்னதான் நமக்கு நன்மை செய்தாலும் நாம் அதை மறந்துட்டு சில காரியங்களுக்காய் நாம் மன வருத்தத்தோடு நம்ம முறுமுறுத்து கொண்டு நாம் வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம் தடையாகும். பிரியமானவர்களே, அதனால் முழு மனதோடு தேவனை தேடுவோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம் தேவனில் நாம் அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஆதாமை பார்த்தோம், பாவத்தினால் விழுந்து போனான், இல்லை பாவத்தின் நிமித்தம், நீதிமானின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லையா? அடுத்து ஸ்தோத்திர பலியிட்டு நோவா ஸ்தோத்திர பலியிடுறதுனால, தேவனை தொழுது கொடுக்கறதுனால மனிதன் நிமித்தம் நான் பூமியை இனிமேல் சபிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமேன். அப்புறம் யோனாவுக்கு யார் நிமித்தம்னு நம்ம பார்க்காதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. யோனா காலத்தில் நம்ம பார்த்தோம். எசேக்கியா இவரை பார்த்தோம். பிலேயாம் காலத்தில் பார்த்தோம். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. அப்போது நம்ம நிமித்தம் பார்க்காது, எதனால் இது நடந்தது, ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்காதபடிக்கு நாம் கண் திறக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லாமே தேவன்தான். அவரை சார்ந்து கொண்டு வாழும்போது நிச்சயமாகவே நாம் கண் திறக்கப்பட்ட வாழ்க்கையில் நம் சந்ததிக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. தாவீது எப்படி நண்பனின் நிமித்தமாய், தன்னுடைய யோனத்தானின் நிமித்தமாய் சீபாவையும் அந்த யோனத்தான் அவனுடைய மகனாகிய மேவி போசேத்தையும் அவன் பாதுகாத்து, அது மாத்திரம் அவனுடைய வேலைக்காரன் குமாரர்கள் அத்தனை பேருக்கும் தயவு செய்தது போல கர்த்தரை நாம் கர்த்தருடன் கர்த்தரை நம் நண்பனாய் கொண்டு ஒரு நட்பு பாராட்டும் போது, அவரை நம் வாழ்க்கையில் சொந்தம் கொண்டாடும் போது, நண்பனாய் நாம் வைத்திருக்கும் போது நிச்சயமாகவே தயவு நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமில்லை, எசேக்கியேல் 36 ஆண்டவர் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகள் இடத்துல ஒப்பு கொடுத்துட்றாரு. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சாங்க, விக்கிரகத்தை பின்னத்தில் போனாங்க, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதே தேவன் எப்போ மனம் மாறுறாருன்னு சொன்னால், இந்த சத்துருக்கள், இவங்க எதிரிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பாரு இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இவங்களை ஏளனமாக பேசுகிறாங்க. தேவனால் தண்டிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து அவர்கள் எதிரிகள் முறுமுறுக்கும்போது, அவர்கள் அற்பமா எண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாய் இனிமேலும் உங்கள் மேலே யாரும் கை போடுறதில்ல, நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்த்து புறஜாதிகளோ இல்லை நம்ம மற்றவர்களோ, தேவனை அறியாத ஜனங்களோ, நமக்கு எதிரியாக இருக்கிறவங்களோ நம்மை பார்த்து அவங்க எக்காலம் விடுகிறாங்களா? நம்மை பார்த்து இவன் இப்படி இருக்கிறான் பாரு, இவன் ஆண்டவரை கும்பிட்றானாம் பாரு, இவன் இயேசு ஊழியம் பண்ணுறானாம் பாருன்னு நம்மை பார்த்து அவங்க நக்கலாக பேசுகிறாங்களா? நமக்கு வேதனையாக இருக்கா? கவலைப்படாதீர்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாய் ஒரு நாள் எல்லாவற்றிலிருந்து இவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற சுதந்திரம். இஸ்ரவேலுக்கு தான் செஞ்சார், அவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நாமத்தின் நிமித்தமாய், அவர் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாய் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். எதிரிகள் இடத்துல விடமாட்டார். சாத்தான் நம்மளை ஒப்பு கொடுக்க விடமாட்டார். மற்றவங்க நம்மளை பார்த்து முறுமுறுக்கிறதுக்கும், குறை சொல்கிறதுக்கும், நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணுறதுக்கும் நம்மளை விடமாட்டார். நிச்சயமாக நம் தலையை அவர் உயர்த்துவார். இது உண்மை.
ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் இனி இவர்களை நான் என்ன செய்வேன், எதிரிகளுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தில் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரட்சகராய், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் வாழுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் உங்களை நான் ஒப்பு கொடுக்க விட மாட்டேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். சூழ்நிலையிலிருந்து உங்களை நிச்சயமாகவே உயர்த்துவார், தூக்கி எடுப்பார். பிரியமானவர்களே, இது நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். இனி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இவர் பவுல் காலத்துலேயும் பவுலும் பேதுரு இவங்களை பார்த்துக்கலாம். பேதுரு சொல்கிறாரு, எல்லாரும் உம் நிமித்தமாய் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன்றார். இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் நிமித்தமாக எல்லா சீசர்களும் யார் வேணால் இடரல் அடைய, நான் இடரல் அடைய மாட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த சேவலுக்கு ஒரு குந்தி நீ 3 தடவை என்னை மறுதளிச்சிருவேன். இதுபோல் தான் பிரியமானவர்களே, நம்ம ஊழிய பாதையில் நம்ம விட மாட்டோம். நம்ம ஆண்டவர் பிள்ளை தான், நம்ம ஆண்டவரோட தான் இருக்கோம், நம்ம எதுவும் செய்ய மாட்டோம்னு நம்ம தைரியமாக நின்றாலும் சில வேளைகளில் இயேசுவின் நிமித்தமாய் நம்ம என்ன நம்ம செஞ்சாலும் அவன் சொல்கிறார், உங்கள் நிமித்தமாய் நான் யார் இடரில் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். ஆனால் சில நேரங்களில் இடரல் அடைவது உண்மை. அவன் 3 முறை இடரில் அடைஞ்சான்ல, சொன்னான்ல. அப்போ ரொம்ப 3ஆவது முறை சொல்லி அங்கே தனியாக போயிட்டு ஓன்னு அழுகிறான், கண்ணீர் விட்டு அழுகிறான். ஐயோ நான் இப்படி சொல்லிட்டனே, ஆண்டவரையே நான் அறியலைன்னு சொல்லிட்டனே. சத்தியம் பண்ணுறான், இவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணுறானா. எப்படி பாருங்க, ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் போகிற நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு, அவன் தானே திருப்பி மீன் பிடிக்க போனான். நான் இடரலே அடைய மாட்டேன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டான். அதுபோல் எல்லா ஊழியம் எனக்கு ஒன்றும் இனிமேல் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு பாதையில் போய்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இடரல் அடையாதீங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இதை பவுல் சொல்கிறாரு பாருங்க, கட்டுண்டவனாகிய நான் சொல்கிறேன். எபேசியர் 4:1 சொல்கிறாரு, இயேசுவின் கர்த்தரின் நிமித்தமாய் கட்டுண்டு கிடக்கிற நான் சொல்லுகிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, அநேகர் ஊழிய வாஞ்சிருக்கலாம், நான் எப்படி ஊழியம் செய்கிறதுன்னு ஆசையெல்லாம் இருக்கலாம், சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்துருச்சு, மனசுக்குள்ளே நிறையா நினைப்போம், ஆனால் அதை செய்ய மாட்டோம் இல்லையா? இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். புறப்படுங்க. உங்கள் அந்த அழைப்பின் மேன்மையை விட்டு விடாதீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான்லாம் எந்த பைபிள் காலேஜிலும்லாம் நான் போய் படிக்கலை. பைபிளை பற்றியெல்லாம் போய் அந்த நிறைய பட்டம்லாம் வாங்குறாங்கல்ல, அந்த தீசிஸ் பட்டம் கூட நான் எதுவுமே வாங்கலை. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் கேட்பேன், ஆண்டவரே இந்த வேதத்தின் தாவீதை போல இந்த வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருள்கள், இந்த வேதத்தினுடைய அந்த ரகசியங்கள் மறைப்பொருள்களை எனக்கு கற்றுத்தாங்கப்பா, என் மனக்கண்களை திறங்குங்கப்பா, இதனோட ரகசியங்களை எனக்கு சொல்லித்தாங்கப்பா. ஆவியானவரே நாளுகை செய்யும் சொல்லி நான் ஜெபிப்பேன். அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். உங்கள் ஊழியத்தை விட்டுறாதீங்க, அழைத்த ஊழியத்தை கைவிட்டுறாதீங்க. அவர் சொன்னார், பேதுரு சொன்னார், பேதுருவை போல இடரல் அடைஞ்சிடாதீங்க. மற்றவங்களாம் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன்னு சொல்லிட்டு இடரல் ஆயிட்டார், மீன் பிடிக்க போயிட்டார், பழைய வேலைக்கு போயிட்டார். நீங்களும் நினைக்கலாம், என்னை யாருமே மதிக்கலை, என்ன ஊழியம் பண்ண போனா, எவ்வளவோ நான் நினச்சிட்டு போனேன், கடைசியில் பார்த்தா பாஸ்டரே இப்படி பண்ணிட்டார், கூட இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, இந்த ஊழியமா எனக்கு இது தேவையே இல்லை, நான் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு போகிறேன் போ சொல்லிட்டு பழைய வேலைக்கே நான் வேணா உதவி செய்கிறேன் மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? இல்லை, இன்றைக்கி உங்களை பார்த்து தான் கர்த்தர் அழைக்கிறார். கமெண்ட் பண்ணுங்கள், யாருடைய இந்த சத்தம் உங்கள் காதுகளில் கேட்டதுன்னு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்.
இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மளோடு நிமித்தம் என்ற வார்த்தையை கொடுத்து அழகாய் உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டார். பிரியமானவர்களே, நாம் நீதியின் நிமித்தம், ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டால் அது நல்லதுன்னு சொல்கிறார். நாம் நீதிமானாய் வாழணும். கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதங்கள். பாவத்தில் வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆரோனுடைய காலத்தில், ஆரோனுடைய இதில் பார்த்தா அந்த ஜனங்களாம் என்ன பண்ணுறாங்க, கன்றுக்குட்டியை செஞ்சு அதை வணங்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், அப்போ அவங்கள பார்த்துட்டு, இந்த கன்றுக்குட்டியின் நிமித்தம் நீங்கள் வணங்குனீங்கல்ல, இந்த கன்றுக்குட்டியை நீங்கள் சேவித்ததன் நிமித்தம் அப்படின்றார். அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த கன்றுக்குட்டியை நீங்கள் சேவித்ததன் நிமித்தம் உபாதைக்கப்படுவீர்கள்னு சொல்கிறார். அவர்களுக்கு உபாதையை கொடுத்தார். அங்கே அதை கேள்விப்பட்ட மோசே அங்கேருந்து மோசேட்ட சொல்கிறாரு, போ கீழே போ, உன் ஜனம் என்ன செய்கிறாங்கன்னு போய் பாரு, ஓடு, அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னோடனே 2 கொண்டு வந்து அவங்க பொன் கண்ணுக்குட்டி செஞ்சு அவங்கெல்லாம் ஆடுறத பாடுறத பார்த்துட்டு காலில் அதை கூட தூக்கி எரிஞ்சிடுறாரு. எரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு, சத்தம் போட்டு அந்த பொன் கன்றுக்குட்டியை எரித்து இது பண்ணி போட்டுறாரு. அப்போ ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இதுங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், இதுங்கிட்ட கழுத்தில் கையில் காதில் போட்டிருக்க நகையெல்லாம் கலட்ட சொல்லு அப்படின்றார். ஏன்னா நாளைக்கு இதை கலட்டி அதில் ஒரு விக்கிரகத்தை செஞ்சு கும்பிட்டுருவாங்கல்ல, அதுக்கு தான் நகையெல்லாம் கலட்ட சொல்லுனார். காதில் கையில் கழுத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் கலட்டி வாங்கிருன்னு எல்லாத்தையும் கலட்ட சொல்லிட்டாரு மோசே. ஆமாம், கலட்டு, எல்லாத்தையும் கலட்டு. நீங்கள் அது இருந்தால் மறுபடியும் இடறிடுவீங்க, தப்பு பண்ணிடுவீங்க, விக்கிரகத்துக்கு பின்னத்தில் போயிடுவீங்கன்னு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று விக்கிரகத்தை வணங்குவது. விக்கிரகம்ன்றதுக்கு இந்த புது காலத்தில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத எல்லாமே விக்கிரகம்தான். பணம் ஒரு விக்கிரகம். இந்த காலத்தில் பிள்ளைங்களே விக்கிரகமாக இருக்கிறாங்க. எங்கள் அக்கா சொன்னாங்க, எல்லாருக்கும் இந்த காலத்தில் ஒரே ஒரு பிள்ளை, 2 பிள்ளை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளைங்களையே விக்கிரகமாக பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அர்த்தம் புரியலை. விக்கிரகமாக பார்க்குறாங்களா எப்படின்னா, ஆமாம், அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை காரியத்தை தான் பார்க்குறாங்க. அவங்கள இவங்க திருத்துறதில்ல, கண்டிக்கிறதில்ல, அவங்க போக்கில் அவங்க விட்டுடுறாங்க. அவங்களால அதை முடியலை. ஏன்னா அப்படி ஒரு பேராசையில் பிள்ளைங்களை வளர்க்குறேன், நிறைய பணத்தை கொடுத்து பிள்ளைங்களை கெடுத்து பிள்ளைங்களை விக்கிரகமாக அவங்க நினச்சதெல்லாம் நடத்தி அவங்க என்ன கேட்டாலும் அதை கொடுத்து கண்டிப்பு, ஒரு கட்டுப்பாடு இல்லாத படிக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பெண் பிள்ளைங்கள் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் எப்படி நடக்கிறாங்கன்னு எல்லாமே பாருங்கள், பெற்றோர் வளர்த்துறது தான். ஆனால் அந்த பிள்ளைகளே அவங்க இஷ்டப்படி விட்டது. இதுவும் கூட விக்கிரகம்னு சொன்னாங்க. பிள்ளைகள் என்ன சொன்னாலும் கேட்குறது. இந்த படிப்பை நான் ரைட்டு, எவ்வளோ வேணாலும் நான் கஷ்டப்படுறேன், செய். கர்த்தருக்குள்ளே நடத்தணும், பைபிளை படிக்க வைக்கணும், உபாகமத்தின்படி வசனங்களை போதிக்கணும், பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். அப்படியெல்லாம் இல்லாத வளர்க்கப்பட்டால் பிள்ளைகள் விக்கிரகம்தான். கர்த்தருடைய சத்தத்தின்படி பிள்ளைங்களை வளர்த்தா அது இல்லை. ஆண்டவர் தான் உங்களுக்கு முதலிடம். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் நாம் விக்கிரகத்தை விட்டு விலகும்படியா, எது நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது? பேராசை. ஒருவேளை செல்லே நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாக இருக்கா? ஃபோனு. கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர் சத்தத்தை கேட்போம், அடுத்து உடனே அதை விட்டுட்டு வேறு இதில் போயிடுறது. உலகம் உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கா? உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் இல்லை. கர்த்தருக்கு அது அருவருப்பு. எல்லாவற்றையும் விட்டு அது உபாதையில் கொடுப்பார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள், வேதனைகள், வருத்தங்கள் என்ன காரணம்னு தெரியாது. ஏன்னா நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறாருன்னு நினச்சி வேறு வழியில் போயிடுறது, பின்மாற்றம் அடைஞ்சிடுறது. இல்லை பிரியமானவர்களே, பின்மாற்றம் அடைந்த அவர்கள் யாவரும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே ஆதி நிலைக்கு திரும்புவீர்களாக. அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் நிமித்தத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். ஆண்டவர் நம்மளோடு பேசினார். இதன்படி நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு
தேவனுடைய ராஜ்யத்தை, அதுதான் நம்ம முதல் எய்மாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம வேற எதையும் பண்ண வேண்டாம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா போதும். புசித்தலும் குடித்தலும் நமக்கு தேவையில்லை, அது அவசியம்தான். அதை கொடுத்தார்ல, வனாந்தரத்திலையும் ஆண்டவர் கொடுத்தார்ல, நமக்கும் ஒன்று இல்லாட்டாலும் கொடுப்பாரு, அவர் செய்வார். கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து நாம் கர்த்தரின் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. God bless you.